உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இப்போ நம்ம போன பதிவில் பார்த்தீங்கன்னா நஷ்டம் தரும் திதிகள்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, இந்த 3 ராசிக்கு பார்த்தோம். இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசிக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் யார் ஒருத்தவங்க கடக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, புனர்பூச நட்சத்திரம், 1ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் நீ கடகராசியில் பிறந்திருக்க முடியும். உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி ஆகாதுங்க. சப்தமி திதி அன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். அதாவது அமாவாசையிலேருந்து 7வது நாள் வரும் இல்லையா? அதே பௌர்ணமிலேருந்து அடுத்த ஒரு 7வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த சப்தமி வரும். அதனால் இந்த சப்தமி திதி அன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் செய்யக்கூடாது கடகராசிக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்தமி திதி வந்து ஆகாத திதி, நஷ்டம் தரும் திதிகள்னு பேருங்க அது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். நீங்கள் யார் ஒருத்தங்க சிம்ம ராசி, அதாவது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் யார் ஒருத்தங்க பிறந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆகாத திதி 5 வருதுங்க. சரிங்களா? அது எந்தெந்த திதின்றதை இப்போ சொல்கிறேன் பார்த்துங்க. அதாவது சிம்ம ராசிக்கு ஆகாத திதிகள் பார்த்தீங்கன்னா திருதியை, நவமி, தசமி திதி ஆகாதுங்க. அதுக்கு அடுத்தது திரையோதசி திதியும் சஷ்டியும் கூட ஆகாது உங்களுக்கு. இப்போ நான் சொன்ன 5 திதியும் வந்து சிம்ம ராசிக்கு ஆகாது. இவங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த இப்போ சொன்ன 5 திதியில் வந்து திதி நடக்கிற அன்னைக்கு எந்த ஒரு சுபமும் செய்யக்கூடாது. சுபகாரியம் செஞ்சால் உங்களுக்கு வந்து அது நஷ்டத்தை உண்டாகும். திதி ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரியுங்களா? உண்டாக்கும். அதனால் இது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி, சதுர்த்தசி திதி, அஷ்டமி திதி. ஆமாம், இந்த 3 திதி தான். பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தசி, இந்த 3 திதியும் வந்து கன்னிராசிக்கு வந்து நடப்பில் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து காரிய தடை ஏற்படும். அதனால் இந்த திதியை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ வரிசையாக சொன்னது வந்து கடகம், சிம்மம், கன்னி, இந்த 3க்கும் சொன்னதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த திதி நடப்பு உள்ள நாட்களில் வந்து நீங்கள் உங்களுடைய எந்த புதிய முயற்சியும் செய்யாமல் தவிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? இது இல்லாமல் அது கூட வந்து நம்ம இது நியூமராலஜி பார்த்துக்கணுங்க. நீங்கள் உங்கள் பிறந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி, பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி நியூமராலஜி வருதுல்ல, அதுவும் எல்லாமே ஒத்து போனால் தான் நான் 100% வேலை செய்யும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து நான் நிறைய நியூமராலஜிலாம் போட்டிருக்கேன். அந்த பதிவில் போய் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.